ரொம்ப நாளாக ஒரு ஃபோன் வாங்கணும்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருந்தேங்க. நிறைய ரிவ்யூஸ் பார்த்தேன். எந்த ஃபோன் பெஸ்ட்டாக இருக்கோ அந்த ஃபோன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வாங்கிட்டு இருந்தேன். கடைசியாக விவோவில் எனக்கு பார்த்தீங்கன்னா விவோ ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது விவோலேயே பார்த்தீங்கன்னா என்ன ஃபோன் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். இந்த ஃபோன் தான் எனக்கு பெஸ்ட்டாக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி ரிவ்யூவில் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா இந்த ஃபோனை டிசைட் பண்ணி வாங்கியிருக்கேன். இந்த ஃபோன் தான் பார்த்தீங்கன்னா விவோ V40 ப்ரோங்க 5G ஃபோன். இந்தியா லான்ச் பண்ணி கொஞ்ச நாள் தான் ஆகுது. ஆனால் சூப்பரான ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய ரிவ்யூஸில் பார்த்துருந்தாங்க. நிறைய டெஸ்டிங் வீடியோஸ் எல்லாமே நம்ம செக் பண்ணி பார்த்து தான் இந்த ஃபோன் ஃபைனலாக வாங்கியிருக்கு. இந்த ஃபோனோட ப்ரைஸ் கேட்டீங்க ரொம்ப ரொம்ப ஷாக் ஆகி போயிருங்க. 49,999 ரூபா. இப்போ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 50,000 ரூபா வருதுங்க. 50,000 ரூபாய்க்கு இந்த ஃபோனில் என்னடா இருக்குது அப்படின்னு கேட்பீங்க. என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம டெஸ்டிங் வீடியோவாக அண்ட் அன்பாக்சிங் வீடியோ எல்லாமே பார்க்க போகிறோம். கேமரா எப்படி இருக்க போகுது, இதனுடைய ஃபீச்சர்ஸ்லாம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது எல்லாமே நான் கம்ப்ளீட் ரிவ்யூ பார்த்தேன். பெஸ்ட் ஃபோன் அப்படின்னு ரிவ்யூவில் சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம ஹானஸ்டான ரிவ்யூ நம்ம யூஸ் பண்ணி பார்த்தா தான் நிறைய விஷயங்கள் நம்மளால சொல்ல முடியும். அது மாதிரி தாங்க நம்ம யூஸ் பண்ணி பார்த்துட்டு நிறைய விஷயங்களை இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வாங்க இதை அன்பாக்ஸ் பண்ணிடுமா. V40 ப்ரோ ஃபைனலாக V40 ப்ரோவை நம்ம கையில் வாங்கியாச்சுங்க. இந்த பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இந்த பாக்ஸ்லேயே உங்களுக்கு ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் ஆயிடுச்சு. அப்படி விவோ கம்பெனி ஆரம்பித்து இந்தியாவில் 10 இயர்ஸ் முடிஞ்சிருச்சு போல். ஸோ அதனால் ஆனிவர்சரியை கொண்டாடுற மாதிரி இங்கே போட்டிருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸோட ஃப்ரேம் இது எப்பயுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா பிரைட்டாக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் கொடுப்பாங்க விவோவை பொறுத்த வரைக்குமே. ஸோ விவோ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நல்லாவே சூப்பராக பிக்கப் ஆகிட்டுருக்கு. நம்ம ஓப்பன் பண்ணுவோமா, அன்பாக்ஸ் பண்ணிடுறோம். ஓப்பன் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு ஃபோனோட கவர், ஸோ இதில் லேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோன் வச்சிடறாங்க. V40 ப்ரோ வாவ், பார்க்கும்போது செம்மையாக இருக்குல்ல. ஸோ இதோட கிளாரிட்டி விவோவை பொறுத்த வரைக்குமே கேமரா வந்து இப்போ வர லேட்டஸ்ட் ஃபோன்ஸில் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சர்க்கிள் டைப்பில் தான் வந்துட்டுருக்கு. ரொம்ப நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கே டோட்டலாக பார்த்தீங்கன்னா இதோட டிசைன்ஸ் ஃபுல்லாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனே பார்த்தீங்கன்னா நோச்சிங் டைப்பில் இருக்கும். ஃபோனோட பவுச் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது, பக்காவாக இருக்குது. நம்ம ஃபோனை ஃபஸ்ட்டு வெளியில் எடுத்துருமா. அதுக்கு முன்னாடி இன்னும் 2 ஃபீச்சர்ஸ் இருக்குது. நம்ம இந்த இதையும் பார்த்துருவோம். ஃபோனோட சேஃப்டி பாக்ஸு, ஸோ இதோட பேக் கேஸு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய மேனுவல்ஸ் கொடுத்துருக்காங்க, எப்படி கைட்லைன்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறது. சார்ஜிங் அடாப்டர். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜர். ரொம்ப சீக்கிரமாகவே ஒரு 30 மினிட்ஸ் போட்டாலே உங்களுக்கு அதுக்கு முன்னாடியே ஃபுல்லாயிரும். ஸோ பயங்கரமான வோல்டேஜ் இருக்கிற ஒரு அடாப்டர். மேட் இன் இந்தியா தான், நல்லாயிருக்கு. சார்ஜிங் கேபிள்ஸ், இந்த ஸ்லாட் பின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதாங்க. நம்ம இதை பொறுத்த வரைக்குமே அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. வேறெல்லாம் எதுவுமே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இல்லை. மெயின் உங்களுக்கு ஃபோன் தான். இப்போ நம்ம ஃபோனை ஓப்பன் பண்ணோமா. ஸோ இந்த ஃபோனில் தான் பார்த்தீங்கன்னா நிறைய சூப்பரான விஷயங்கள் போயிட்டுருக்கு. கேமரா மெகா பிக்சலாக இருக்கட்டும், ஸோ மற்ற விஷயமா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கிறதா ரிவ்யூஸில் பார்த்தோம். இப்போ நம்ம எடுத்துருவோமா, ஓப்பன் பண்ணுவோமா. ஓப்பன் பண்ணி ஆன் பண்ணிடுவோம். பொறுமையாக எடுக்கணும். வாவ், நல்ல கேர்வ் டிஸ்பிளே. இந்த டிஸ்பிளேயோட எட்ஜே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல கொஞ்சம் எட்ஜ் பெண்ட் ஆன மாதிரி தான் இருக்கும். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா கேர்வ் மாதிரி இருக்கும். அது இப்போ வர ஃபோனில் எல்லாமே அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இப்போ விவோ ஃபோனை பொறுத்த வரைக்குமே நிறைய என்ன பிரச்சனை அப்படின்னா, இனிமேல் வர ஃபோனில் எதுவுமே சார்ஜ் வராது. இந்த கேபிள்ஸ் எதுவுமே வராது. நம்ம தான் சார்ஜ் வந்து தனியாக வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இப்போ இனிமேல் வர ஃபோனில் இனிமேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 கலராக இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூலேயே அப்படியே கொஞ்சம் ஒரு ஷேடோ மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு கலர், ஒன்று கிரேவில் ஒன்று இருக்குது. அவ்வளோதான். பெருசாக கலர்ஸ்லாம் எதுவுமே அவங்க ஃபோக்கஸ் பண்ணல. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஃபோனை ஆன் பண்ணி பார்ப்போமா. பேட்டரி லோன் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு சார்ஜ் பண்ணணும். நம்ம கீழே ஃபீச்சர்ஸ் பார்த்துருவோம். ஸோ இதுதான் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் அடாப்டர் போர்ட் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே மைக்கு. உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷ்னல் போர்ட்ரேட் அப்படின்னு சொல்லி ஒரு இது போட்டிருக்காங்க. இது ஏதோ கேப் மாதிரி இருக்குது. இதோட டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா விவோ அப்படின்னு போட்டிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஐயூரா லைட், OS போர்ட்ரேட்ஸ், ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் நிறையா இருக்குது. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 54 மெகா பிக்சல் கேமராஸ். நல்லாவே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கிறதா தான் நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு. ஸோ இதில் சார்ஜ் இல்லை. நம்ம சார்ஜுக்காக சார்ஜ் போட்டு நம்ம அதுக்கப்புறமா நிறைய விஷயங்கள் பேசுவோம். இதோட ஃபோனோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 8 GB ரேம், 256
ஜிபி இன்டர்னல் மெமரி. அது பார்த்தீங்கன்னா 512 வரைக்குமே இருக்குது. நம்மளுக்கு எது வேணுமோ அது வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து கேங்ஸ் ப்ளூ இதோட இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட ஃபோனோட வெயிட்டு அதெல்லாமே இருக்குது. என்னென்ன விஷயங்கள் அவ்வளோதாங்க. நிறைய விஷயங்கள் நம்ம சொல்ல முடியாது. நம்ம ஆன் பண்ணால் இன்னும் நிறைய விஷயங்கள் ஃபியூச்சர்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ மற்ற விஷயங்கள் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே செம்மையாக போட்டிருக்காங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 49,000 வருது. நம்ம கார்டை யூஸ் பண்ணி வாங்கினதுனால நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 46,000 இந்த ப்ரைஸை நம்ம வாங்கியிருக்கோம். இப்போ விவோலேயே பார்த்தீங்கன்னா நிறைய மாடல்ஸ் வந்துட்டுருக்கு. என்னென்ன மாடல்ஸ் அப்படின்னா விவோ V40 வந்திருக்கா, V40 ப்ரோன்னு ஒன்று வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா T3 அல்ட்ரா, அது எல்லாமே ஆன்லைன் மாடல்ஸ் தான். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35,000 அந்த ரேஞ்சுக்கு உங்களால் வாங்க முடியும். இது பார்த்தீங்கன்னா நான் விளாகிங்காகவே வாங்கியிருக்கேன். இவ்வளோ நாளாக பார்த்தீங்கன்னா V20 யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இப்போ புதுசாக கொஞ்சம் யூஸ் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோனை வாங்கியிருக்கோம். அந்த ஃபோன் தான் இந்த V40 ப்ரோ. நம்ம இன்னும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நிறைய ஃபீச்சர்ஸு நிறைய விஷயங்கள் நான் கண்டிப்பாக சொல்லுவேன் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு. அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கணும்னு பிளான் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்களும் வாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலாக நம்ம ஃபோன் எடுத்தாச்சு. ஸோ டிஸ்பிளேவும் நல்லாயிருக்கு. இதோட கிளாரிட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு ஷைனிங் நல்லா சூப்பராகவே இருக்குது. இதோட கேமராவோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஸோ நம்ம வீடியோ டெஸ்டிங் வீடியோவை பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் கிளாரிட்டி அதனுடைய மற்ற வைட் ஆங்கிள்ஸ் எல்லாமே அந்த கிளாரிட்டி இருக்குது. நம்மளுக்கு மெயின் கேமரா என்ன இருக்கோ உங்களுக்கு வைட் ஆங்கிளையும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு குவாலிட்டியை கொடுத்துருக்காங்க. அதனாலே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் வைட் ஆங்கிளையும் அதே தான் இருக்குது. உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த நார்மல் ஆங்கிள்லையுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி நல்லாயிருக்கு. ஸோ 10x வரைக்குமே ஜூம் கொடுத்துருக்காங்க. நம்ம இன்னும் அவுட்டோரில் இன்னும் வீடியோஸ் எடுக்கும்போது அவுட்டோரில் இன்னும் நல்ல குவாலிட்டி கிடைக்கும் உங்களுக்கு. மேக்ரோ மூவிஸ் இருக்குது. அண்ட் அது இல்லாமல் இன்னும் அந்த பிக்சர்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. வீடியோஸ் இருக்கு இல்லையா, வீடியோஸ் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபீச்சர்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க. நிறைய ஃபீச்சர்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. இந்த டெம்ப்ளேட்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த ஃபோனை வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் நம்ம